மெர்சல் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். திரும்பவும் ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் நம்முடன் இணைந்திருக்கிறார் நமது மூத்த பத்திரிகையாளர் திரு ஞானி ஐயா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தமிழ் பிரியன். வணக்கம். ஒரு வழியாக விஜய் அவர்களுக்கு ஆதரவு கிடைத்து விட்டது என்றுதான் கூற வேண்டும். ஏன்னா திருமா ஐயா அவர்கள் ஆதரவு கொடுக்கிறேன், அதுவும் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்கிறேன் என்று கூறிவிட்டார். ஆனால் இதில் என்ன யோசிக்க வேண்டியது இருக்குன்னா, ஏன் இவ்வளோ காலம் இந்த ஜவ்வு போட்டாங்க? ஏன் இவ்வளோ இழுபறி? கிட்டத்தட்ட 6 நாட்கள் 4ஆம் தேதியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு இழுபறிக்கு அப்புறம் தான் இவங்க இது குடுத்துருக்காங்க. ஏன் இந்த இழுபறி? திரைமறைவில ஏதாவது நடந்திருக்குமா? இல்ல வேற ஏதாவது காரணங்களா சார்? திரைமறைவு ரகசியங்கள் நடவடிக்கைகள் இல்லாமல் அரசியல் என்பது இருக்காது. ஒரு சொந்த வாழ்க்கையில் கூட மறைவு, ஒளிவு மறைவு, ரகசியங்கள் என்று பலதும் இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அரசியல் ஒரு பெரிய ஆழக்கடல். அதில் சூழ்ச்சிகள் இருக்கும், பின் நடவடிக்கைகள் இருக்கும், பின் எதிர்பார்ப்புகள் இருக்கும். எனக்கு என்ன கிடைக்கும், உனக்கு நான் என்ன தருவேன், நீ எனக்கு என்ன தருவாய், இது போன்ற பேரங்கள் இருக்கும். இது போன்றெல்லாம் இல்லாமல் அரசியல் நிகழ்வுகள் எதுவுமே இருக்காது. இப்பொழுது பேரம் நடத்தப்பட்டிருக்கலாம், அது நிறைவுற்றிருக்கலாம், முடிவாயிருக்கலாம். அதன் பின்புதான் அறிக்கைகள் அளிக்கப்படும். இதில் திமுகவின் பங்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நேத்து நைட்டு கூட அவர் போய் திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்ததாக தகவல் வந்தது. ஸோ திமுக திரைமறைவில ஏதாவது அவங்க என்கிட்ட புடி இருக்கணும் அப்படின்னு ஏதாவது செய்றாங்களா? பிடி இழுக்க வேண்டும் என்பதற்காக திமுக எதுவும் செய்ததாக தெரியவில்லை. சில சோர்ஸ்கள் மூலம் எனக்கு வந்த தகவல், திருமாவளவனை அங்கு அனுப்புவது திமுகவுக்கு பெரிய பாதுகாப்பாக இருக்கும். வருங்காலத்தில் பாதுகாப்பா? எப்படி இருக்கும். பாதுகாப்புன்னு சொல்றீங்க? சட்ட சிக்கல்கள், வழக்குகள், மற்ற பல நெருக்கடிகள் திமுகவுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. ஆளுங்கட்சிக்கு மத்திய சர்க்காரால் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது திருமாவளவன் அங்கு இருந்தால் திமுக மிக சாதகமாக இருக்கும். திருமாவளவன் ஒரு காலமும் திமுகவினுடைய தலைவரை விட்டுக் கொடுக்காது. அந்த அடிப்படையில் திருமாவை அங்கு அனுப்புவதில் திமுக மிகப்பெரிய மகிழ்ச்சி. அப்போ டக்குன்னு முந்தா நேத்தே சொல்லியிருக்கலாமே சார். ஏன் இந்த 2, 3 நாள் இழுபறி? இழுபறியின் பின்னணி வேற ஏதாவது நடந்திருக்குமான்னு தான் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. திருமாவளவனை தாவேகாவுடன் இணைத்துக் கொள்வதில் திமுக மகிழ்ச்சி, உடன்பாடு. ஆனால் திருமாவளவனுக்கு என்ன லாபம்? அது பார்க்க வேண்டும் அல்லவா? திமுகவுக்கு லாபமான விஷயத்திற்காக அவர் செய்கிறார், ஓகே. ஆனால் தனக்கு என்ன லாபம், தன் கட்சிக்கு என்ன லாபம், தன்னுடைய தொண்டர்களுக்கு என்ன லாபம், இந்த மூன்றையும் அவர் பார்க்க வேண்டும். அதற்கான முறையில் திட்டங்கள் வழிவகுத்து அந்த லாபத்தை உறுதி செய்து கொண்ட பின் அவர் அறிக்கை விடுகிறார், சேர்ந்து கொள்கிறார். இப்ப பாத்தீங்கன்னா திருமாவளவனை மீறி விசிகாவில் திருமாவளவன் என்ன செய்தாலும் அதை மீறி விசிகாவில் யாரும் எதுவும் குரல் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் தான் சர்வ வல்லமை படைத்த தலைவர் விசிகாவை பொறுத்தளவுக்கு. அப்படி இருக்கும்போது நான் கூட்டத்தை கூட்டுறேன், நான் மேல்மட்ட குழுவை கூட்டுறேன், இதெல்லாம் காலம் கெடுத்தல் தானே? அப்படி சொல்ல முடியாது. விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பேர் தான். இருவரில் ஒருவர் பிரிந்தால் கூட கட்சி பிளவுபட்டதாக தேர்தல் ஆணையம் முடிவு செய்துவிடும், சட்டசபை சபாநாயகர் முடிவு செய்து விடுவார், கட்சி 2ஆக போய்விடும். இதை செய்யக்கூடிய வலிமையானவர் ஆதவ அர்ஜுனா தாவேகாவில் இருக்கிறார். ஏற்கனவே தலித் மக்களில் பெரும்பான்மையானவர்கள் போட்டியிட்டு தாவேகாவில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். சோ அவர்களோடு இவர் மெர்ஜாக வேண்டும் என்றால் இவருடைய பங்கு என்ன, இவருடைய தகுதி என்ன, இவருக்கு என்ன இடம் ஒதுக்கப்படுகிறது என்பதை பற்றி அவர் ஆலோசிக்க வேண்டும். இவருக்கு என்ன வாக்குறுதி கொடுக்கப்பட்டது, இவர் என்ன வாக்குறுதியை கேட்டு பெற்றுக்கொண்டார் என்பதையெல்லாம் பேசி முடிப்பதற்கான காலதாமதம் தான் இது. சரிங்க சார். இப்ப எனக்கு தெரிஞ்சு ஏன் இழுப்புறீங்கன்னா, ஒருவேளை மந்திரி சபையில கேட்டிருக்கலாம், இல்ல திருமாவளவனுக்கு கூட துணை முதல்வர் பதவி கூட கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இப்ப நாங்க எதையுமே நான் கேட்கவில்லை, நான் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு வன்னியரசு இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பேசியிருக்காரு. பட் இத இத தாண்டி கணக்குகள் மாறலாம். பட் இத இப்போதைக்கு வந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன சார் சொல்றீங்க? ஏன்னா நான் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு வன்னியரசு. வன்னியரசு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்கிறேன் என்று கடிதம் கொடுத்து விட்டார். ஆனால் அவரே சொல்கிறார், இடைத்தேர்தலில் திருச்சி இடைத்தேர்தலில் திருமாவளவனை போட்டியிட வைத்து அவருக்கு துணை முதல்வர் பதவி கிடைத்தால் மகிழ்ச்சியா இருக்கும் என்று சொல்கிறார். அவர் முதல்வர் பதவி கிடைத்தால் கூட மகிழ்ச்சியாக இருப்பேன் தான் சொன்னாரு வன்னியரசு.
அவருக்கு என்ன சொல்லி முதல்வர் முதல்வர் ஆகுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு மதியானம் சொன்னாரு. அது அது ஆ, அது திட்டமிடாத பேச்சு. ஓகே. இப்பொழுது ஒப்பந்தத்துக்கு பின்பு ஆதரவு அளித்ததுக்கு பின்பு அவர் சொன்ன பேச்சு என்னவென்றால், திருச்சி இடைத்தேர்தலில் திருமா நிற்பாரா, நிறுத்த விடுவாரா என்று கேட்கப்பட்டது நெறியாளர்கள் மூலம். அதற்கு அவர் சொன்ன பதில், அது தலைவருக்கு தான் தெரியும். தலைவர் நின்று அவர் துணை முதலமைச்சர் ஆனால் நாங்கள் வரவேற்போம் என்று சொல்லிவிட்டார். எனக்கு பொறுத்தளவுக்கு பெரம்பூர தான் விட்டுக் குடுப்பாங்களோன்னு தோணுது. பெரம்பூரை டி விட்டுக் கொடுக்கலாம். பெரம்பூரை பெரம்பூர விட்டுக் தான் கொடுக்கலாம். ஏன்னா திருச்சி வந்து மத்தியில் இருக்கனால அவருக்கு கொஞ்சம் டிவிகேக்கு பேஸ் ஜாஸ்தி. அதனால இருக்கலாம். ஆ முதல்வரும், துணை முதல்வரும் அருகருகே உள்ள தொகுதிகளே இருந்து கொண்டால் நல்லதுதான். அந்த அடிப்படையிலையும் அவர்கள் வந்து பெரம்பூர் தொகுதியை கேட்டிருக்கலாம். கரெக்ட், கரெக்ட், கரெக்ட் சார். இப்பொழுது அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு வழியா இவர் விஜய் வந்து இன்னைக்கு ஆளுநரிடம் ஆதரவு கடிதத்தை குடுத்து ஆட்சி அமைக்க கூட்டு விடுவர். பதவி பிரமாணமும் நடந்துவிடும். இதில் விஜய்க்கு தொடக்கத்தில் இருக்கும் சிக்கல்கள் என்ன சார்? ஒரு சிக்கலும் இல்லை. அவர் ம், வெற்றி பெறவில்லை. 108 தொகுதிகள் தான் அவர் பெற்றார். மக்கள் அவ்வளவுதான் அவருக்கு அளித்தார்கள். ம், மீதியை பேரம் பேசுதல் மூலமாக அவர் பெற்றுக்கொண்டார். ம். அதற்கான அவகாசம் வேண்டும் அல்லவா? பொதுவாக இல்ல அவகாசம் ஓகே. அது வந்து எ சவால்கள் இல்லாமல் வெற்றி பெற முடியாது. ஸ்டாலின் அவர்கள் முதல்வராகும்போதும் எக்கச்சக்க இது இருந்தது. எடப்பாடிக்கு சொல்லவே வேணாம். அதெல்லாம் தாண்டி தான் அவர்கள் வந்து ஒரு தலைவராகவும், ஒரு முதல்வராகவும் வந்து அ சக்சஸ்ஃபுல்லி அந்த 5 ஆண்டுகள் ஆட்சி செய்தார்கள். அப்படி இருக்கும்போது, விஜய்க்கு அந்த முதல் 3 மாதத்தில் என்ன சிக்கல்கள் இருக்கும்? சவால்கள் இருக்கும்? உங்க முதல் கண்ணோட்டத்துல 3 சொல்லுங்க. மாதத்தில் பெரும்பாலும் எந்த சிக்கலும் இருக்காது. ஏன் ஓகே. 6 மாதங்கள் கூட அவருக்கு எந்த சிக்கலும் இருக்காது. ம். 6 மாதங்கள் வரை அனைவருமே பதவியினுடைய மோகத்தில், பதவி சுகத்தில் இருந்து விடுவார்கள். கூட்டணிக்கு அதாவது வந்தவர்கள். திமுக தலைவர் சொன்னத வச்சு நீங்க சொல்றீங்களா? 6 மாசம் நான் உங்கள தொல்ல பண்ண மாட்டேன். நீங்க ஆட்சி பண்ணுங்க அப்படின்னு அத வச்சு இல்ல அவர் சொல்றீங்களா? தொல்லை செய்தாலும் மக்கள் அதை மதிக்க மாட்டார்கள். அதை உணர்ந்துதான் 6 மாதம் நாங்கள் தொல்லை செய்ய மாட்டேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஓகே. 6 மாதத்திற்கு முன்பாக அவரை பத்தி யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணினால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஓகே. ஒரு பாட்டி சொல்லுகிறது, ஐயோ பாவம் அந்த புள்ள வந்து ஆட்சி செய்யட்டும். அவரால் ம், எல்லாம் ம், செய்ய முடியாது. ஒண்ணு ஒண்ணா அவர் செய்வாரு ம். என்று அந்த ஒரு பாட்டி சொல்லுகிறது. 200 அதுக்கு யூனிட் அவகாசம் கொடுங்க என்று சொல்கிறது. 200 அப்படியானால் யூனிட் 200 யூனிட் மின்சாரம் குடுத்துருவாரு. 2 ஐ மீன் 6 சிலிண்டர்லாம் குடுத்துருவாருங்களா? இதெல்லாம் பார்க்க வேண்டும். இது ஓகே. எதையுமே கொடுக்க முடியாது என்றோ, இவர் ம். எப்படி செய்கிறார் என்று கிண்டல் பேசுவது தவறு. ஓகே. பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். செய்ய முடியாதது என்று உலகத்தில் எதுவுமே இல்லை. செய்ய முடியும். என்ன ம். விலை கொடுத்து எதை செய்து எதை செய்வார்கள் என்று பார்க்க வேண்டும். ஒழிக்கப்பட வேண்டியது ஒழிக்கப்பட முடியாது என்று சொல்லக்கூடியது ஒன்று உண்டு. ம். போதை. போதை ஒழிப்பதை யாராலும் தடுக்கவே முடியாது. போதையை ஒழிக்கவும் முடியாது. எல்லாமே போதை தான் சார். பதவி மோகமே ஒரு போதை தான். அது ஒரு போதை. ஆனா ஆ. அவரு சொன்ன பதவி முகத்தை பத்தி அவர் பேசவே இல்லை. ம், 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 ஒரு பைசா கூட லஞ்சம் வாங்க விடமாட்டேன் என்று சொன்னார். ம், ம். அவர்கள் ஆனா கட்சியில் அப்படி இருக்கும்போது, தப்பாக எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு டிடிவி தினகரன் அவர்கள் வந்து எங்க எம்எல்ஏவை இவங்க பேரம் பேசுறாங்க அப்படின்னு சொல்றாரு. குதிரை பேரம் நேத்து போய் கவர்னர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்தாரு. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி செய்திகள் நமக்கு வரத் தொடங்கி விட்டது. செய்திகள் வரும். ஆனால் டிடிவி தினகரன் கூட நம்ப தகுந்தவர் என்று சொல்லிவிட முடியாது. அவரும் ஓகே. ஆ, அரசியல் செய்கிறார் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ம், ம், ஏனென்றால் எலெக்ஷன் கமிஷனில் இரட்டைலை பெறுவதற்காக இவர் பேரம் பேசியவர் என்று முன்னால் பேச்சு அடிபட்டது. ம். அப்படி ஆமா. அதுக்காக பின்பற்றார். அப்படிப்பட்டவர் இந்நாள் இப்படி சொன்னால் இதுலயும் ஏதோ பின்னணி இருக்கிறது என்றுதான் கருத வேண்டுமே தவிர, இதில் ம். விஜயனுடைய பங்கு ஏதோ இருக்கிறது என்று நம்ம எடுத்துக்கொள்ளக் கூடாது. இது ஓகே. முழுக்க முழுக்க அரசியல். சரி சார். 2வது நெக்ஸ்ட் லெவல்ல வந்தீங்கன்னா, திமுக பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஒரு தீர்மானம் போட்டாங்க. 10ஆம் தேதி வரைக்கும் யாரும் வெளிய போகாதீங்க. ஒரு முக்கியமான எதிர்க்கட்சியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப அதிமுக நடந்துக்கும் இந்த ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ரிஃப்ட் இருக்கு. அங்க ஒரு பனிப்போர் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. சி.வி. சண்முகம் தலைமையில் ஒரு அணி, இது வேலுமணி தலைமையில் ஒரு அணி வந்து புதுச்சேரியில் போயிட்டது. அவர்கள் இன்று எடப்பாடியை வந்து சந்திக்கும்போது கூட 5 பேர காணோம். 5 எம்.எல்.ஏ காணோம். வேலுமணியே வந்து பார்க்கலன்றாங்க. இப்போ அதிமுகவின் நிலைமை என்ன ஆகும்? அதிமுகவில் உள்குழப்பம் ஆரம்பித்து விட்டது. ம், தலைமை வந்து தலைமையின் போக்கு அது கடும்போக்கு என்பார்கள். அந்த கடும்போக்கு கொள்கையுடையவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ம், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நடவடிக்கைகள் பொறுக்க முடியாமல் அவரை விட்டு வெளியே வர வேண்டும் என்று ஒரு
ஒரு குழுவினர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். 36 எம்எல்ஏக்கள் கூடி சி.வி. சண்முகம் அவர்கள் வீட்டில் தற்போது ம். மீட்டிங் நடந்து கொண்டிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. 36 36 ஓகே. எம்எல்ஏக்கள் ஆ ஆ ஆ 36 எம்எல்ஏக்கள் கூடி ஒரு இடத்தில் தனியாக பேசுகிறார்கள் என்றால் அந்த கட்சி உடைகிறது என்று ஒரு தோற்றம் உண்டாகிவிட்டது. இப்போ அப்படி அதிமுக இரண்டாக போய்விடும் என்ற சூழ்நிலை வலுவாக வலுத்து வருகிறது. இல்ல சார். அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் உடைச்ச இவர் என்ன பிரயோஜனம்? ஏன்னா இவங்க வந்து ஆட்சி அமைச்சுட்டாங்க. பட் இவருக்கு அந்த பக் பக் பக்குன்னு தான் இருக்கும். ஏன்னா அவருக்கு ஒரு தின் மெஜாரிட்டி தான் இருக்கு. இப்போ 118ன்றது 119ன்னு வச்சுங்களேன். ஒரு தின் மெஜாரிட்டி தான் இருக்கு. ஸோ எப்பவுமே விஜய் வந்து அந்த ஒரு என்னது ஒரு சின்ன ஒரு பயந்து கொண்டே பதற்றது பயம், பதற்றம் இதுல இருந்து தான் ஆட்சி பண்ணணும். அது அவருக்கு இருக்கத்தானே செய்யும். ஸோ அவருக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் இன்னும் கிடைக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். அவருக்கு 120 சீட்டுகள் இருந்தால் கூட அவர் ம், பதற்றத்தோடு தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் ம். அவருடைய எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்த எம்எல்ஏக்கள் அனைவருமே ஒரு பக்குவமானவர்கள் என்று சொல்லிவிட முடியாது. அதில் ஒரு 60 டிவிகேலயா? எம்எல்ஏக்கள் டிவிகேல சொல்றீங்களா? ஆமா ஆ, வெற்றி பெற்று வந்த வேட்பாளர்கள் ம். ஒரு 66 நண்பர்கள் வேட்பாளர்கள் எம்எல்ஏக்கள் சரியாக அந்த எம்எல்ஏ பதவியை பற்றியோ நாம் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டோம் என்பது பற்றியோ தெரியாமல் இருக்கிறார்கள் நிறைய பேர். ஆச்சரியமா இருக்கு. ஆமா அவங்க ப்ரீ மெச்சூரிட்டி, அதாவது ஓகே. அவங்களுக்கு முழுமையான அந்த அரசியல் கான்ஸ்டிடியூஷன் பத்தி எதுவும் தெரியாதவர்களாக அதாவது இருக்கிறார். பதவியோட பக்குவம் தெரியலன்றீங்க. அரசியலோட பக்குவம் இல்லன்றீங்க. ஆமா பக்குவம் இல்லாதவர்கள் எங்கேயாவது யாராவது அழைத்து கொண்டு போய் கையெழுத்து வாங்கி விட்டால் தெரியாமல் போட்டு விட்டேன் என்று போயிடுவார்கள். ம், இது ஒரு ம். பதட்டம் அவருக்கு இருந்து கொண்டே தான் இருக்கும் அவர்கள் பக்குவப்பட்டு வரும் வரை. அவர்களுக்கு தெரியாது நாம் எங்கு போகிறோம், ஓகே. எதற்காக இந்த கையெழுத்து போடுகிறோம், யாரை ஆதரித்து போடுகிறோம், யாரை எதிர்த்து போடுகிறோம், இது நம்ம தலைவருக்கு விஜய் அவர்களுக்கு ம். பாதகமா இருக்குமா சாதகமா இருக்குமா என்று எதுவுமே தெரியாது. அப்போ அதனால் அவர்களை பற்றிய அச்சம் அவருக்கு இருந்து கொண்டே இருக்கும். 66 எம்எல்ஏக்கள் அவருடைய அச்சத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ம். கண்மூடித்தனமாக ஒரு கல்ச்சரில் அவர்கள் உருவாக்கப்பட்டவர்கள் தான். ஆனாலும் ஓகே. கூட அவர்களுக்கு எதை செய்கிறோம் என்று தெரியாமல் கையெழுத்து போட்டு விடுவார்கள். ஏதாவது ஒன்று நடந்து விட்டால் என்ன செய்வது என்று அவருக்கு ஒரு பதட்டம் இருந்து கொண்டே தான் இருக்கும். 120 பேர் இருந்தா கூட. ஓகே, ஓகே. ஆனால் அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. இந்த 118 பேரை பற்றி அவர் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது அப்படி அதிமுக பார்க்க அப்படி அப்படி இருக்கும்போது அதனால தான் சண்முகம் தீவிரமா உழைக்கிறாரோ, அந்த 60 பேர குறி வச்சு. இல்லன்னா இப்ப சண்முகம் தனியா வந்து பிரயோஜனமே இல்லையா சார்? அதுக்கு எடப்பாடி கூட இருந்துரலாமே! இது கண்டிப்பாக காலம் அவருக்கு பலன் கொடுக்கும் என்றுதான் தோன்றுகிறது. சி.வி. சண்முகத்துக்கா? சண்முகம் ஆம். ஏனென்றால் ம், ஒற்றை தலைமை என்று சொல்லிவிட்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய ம், தலைமையை ராணுவ ஆட்சி போல, ராணுவ ம். தலைமை போல தன்னுடைய அதிகாரத்தை அஹ், மிக மூர்க்கமாக கொடும்போக்குத்தனத்தோடு நடந்து கொண்டார் அதிமுக என்று ஒரு கொந்தளிப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. ஓகே. இது சி.வி. சண்முகம் போன்ற தலைவர்கள் இன்னும் பல எம்எல்ஏக்களுக்கு அது பிடிக்கவில்லை. அவர்கள் எல்லாமே ம், ஒரு குரூப்பாக, ஒரு கோஷ்டியாக தனியாக ஆலோசித்துக் கொண்டே இருந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சசிகலாவை உள்ளே கொண்டு வர வேண்டும். திமுகவில் இணைந்த ம், பன்னீர்செல்வத்தை திரும்ப அழைத்து கொண்டு வர வேண்டும். தம்முடைய ம். கட்சி ஒரு ஜனநாயக கட்சியாக. இனிமேலு இனிமேல் வந்து ஓபிஎஸ் ஐயா இந்த பக்கம் வருவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எல்லாம் மாறும். யார் எங்கு போவார்கள் என்று எதுவுமே தெரியாது. நீங்க நினைத்து பார்த்திருப்பீர்களா? கம்யூனிஸ்டுகள் 2 பேரும் தமாகவுக்கு இணைந்து ஆதரவு கொடுப்பார்கள் என்று திமுக கூட்டணி விட்டு விலகி. அதே இல்ல போல அது நினைத்து வந்து இல்ல பார்த்திருப்பீர்களா? நினைக்கிறேன் சார். ஆனா அது வந்து உங்களுக்கு டிஎம்கே ஒரு ரோல் இல்லாம அவங்க கண்டிப்பா போயிருக்க மாட்டாங்கன்றது என் கருத்து. அட்லீஸ்ட் ஆஃப்டர் இது போல காங்கிரஸ் இதுல இதுல எபிசோடு. ஓகே நல்லது. இதுலயும் கூட டிஎம்கே ரோல் இருக்கிறது. அதிமுகவை உடைப்பதற்கு பிஜேபிக்கு விருப்பம் கிடையாது. ம், ஆனா அதிமுகவை உடைப்பதற்கு ம். திமுகவுக்கு நோக்கம் இருக்கிறது. ஆனா அதிமுக இன்னைக்கு இருக்கிற நிலைமையில உடைச்சு திமுகவுக்கு லாபம் இருக்கிற மாதிரி தெரியலையே. என்ன லாபம்? 36 எம்எல்ஏக்கள் தனியாக ஒரு அணியாக திரும்பி வந்துவிட்டால் சரி 36 சார். பேர் என்பவர்கள் நாளைக்கு 30 பேர் என்றே வைத்துக் கொள்வோமே. சரி, சரி. 30 பேர் தனிக்குழுவாக வந்துவிட்டால் ம், அந்த 30ம் 72ம் சாரி ம், 30ம் 66ம் பெரிய ம். கூட்டணி அல்லவா, பெரிய ஆமா கூட்டுத்தொகை சார். அல்லவா. 100 என்ன பண்ண முடியும்? என்ன ஒண்ணும் பண்ண பண்ண முடியும் முடியாது. என்று சொல்லவே முடியாது. திரும்ப இல்ல எனக்கு திருமாவளவன் தெரிந்து வர வாய்ப்பு எனக்கு இருக்கிறது. எனக்கு தெரிந்து இல்ல இருங்க. எனக்கு திருமாவளவன் தெரிந்து இங்கு வர வாய்ப்பு இருக்கிறது. ஒரு நிமிஷம் சார். எனக்கு தெரிந்து ஸ்டாலின் அந்த மாதிரி அப்படி பண்ணியிருந்தா அவரு இல்ல, போன இதுலயே அவர் அதை பண்ணியிருக்கலாம். செய்ய மாட்டார். நீங்க ஸ்டாலின் மேல் உள்ள நம்பிக்கையை நான் வைத்திருக்கிறேன். அவர் செய்ய ஆமா. மாட்டார். கண்டிப்பா பண்ண ஆனால் மாட்டார். கால கணக்குகள் இருக்கிறது.
காலம் சில கணக்குகளை வகுத்து கொடுக்கும். ஓகே. காலம் சில நெறிமுறைகளை வழிப்படுத்தி சில பேரை உந்தி தள்ளும். தள்ளும். 36 பேர் அல்லது 30 பேர் என்பது அதிமுக பிரிந்து வந்து விட்டால் அது தனி கட்சி. இரட்டை இலை சின்னம் இனி கிடைக்காது. அப்படி இருந்தா எனக்கு தெரிஞ்சு டிவிகேக்கு தான் அது லாபமா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க டிவிகேக்கு இன்று லாபம் இருந்தால் நாளைக்கு ம். அது திமுகவுக்கு லாபம். அதிமுக என்பது போய்விட்டது அல்லவா? ஓகே. ஸோ விஜய் அவர்கள் திராவிடன் சொன்னது போல, திராவிடம்னு சொல்றவங்க அவர் எல்லாம் சொன்னது இனி அவர் சொன்னது மறுபடியும் நடக்கும். திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி என்று சொன்னார். வருங்காலத்திலும் அதான் இருக்கும். ஓகே. ஆனா எனக்கு அதிமுக தெரிஞ்சு இல்லாம போகும். கடந்த 10 ஆண்டுகளாக நான் சந்தித்த இபிஎஸ் வச்சு பார்க்கணும்னா, இஸ் அ நெவர் டு சே டை லீடர் தான். அவர் கடைசி பந்து வரைக்கும் அவர் நின்னாடுவார். அவ்வளோ சீக்கிரம் அவர் விட்டு கொடுத்துற மாட்டார்ன்னு என்னுடைய கணக்கு. ஓகே. நீங்க சொல்ற மாதிரி காலம் தான் எனக்கு பதில் சொல்லும். இதில் யார் மேலும் நம்ம காழ்ப்புணர்ச்சியோடு நம்ம பேசவில்லை. காழ்ப்புணர்ச்சி இல்ல சார். இருக்கிறத நம்ம நம்ம கண்முன் தெரிகிறதை வைத்து பேசுகிறேன். correct. நிறைய சோர்ஸ்கள் நமக்கு கொடுத்த தகவலின் அடிப்படையில் அதிமுக இரண்டாக உடைய போகிறது, ஸ்வீட்டாக போகிறது என்று செய்தி வந்து விட்டது. வந்து அந்த விட்டதா? சோர்ஸின் அடிப்படையில் அந்த சோர்ஸின் அடிப்படையில் தான் இந்த தகவல் நான் உங்க கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். 36 பேர் சேர்ந்து இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதில் 6 பேர் ஊசலாட்டத்துடன் இருக்கிறார்கள். எடப்பாடியில் வந்துடலாமா இல்ல டிவிக்கு ஆதரவு கொடுக்கலாமா என்று பாருங்கள். 36 பேர் தனியாக பிரிவார்கள், தனி கட்சி. இதில் 1/3 பேர் வெளியே போனா அவர்கள் எம்எல்ஏ பதவியை இழக்க மாட்டார்கள். ஓகே. ஓகே. 46லயோ 47லயோ ஒரு 10 பேர் போனா அவர் பதவி இழந்து விடுவார்கள். ஓகே. முனுசாமி எஸ்வி சண்முகம் அவர்களுடன் போய் ஒரு 36 பேர் சேர்ந்து கொண்டு தனி கட்சியாக உடைந்து விட்டால் அதிலிருந்து ஒரு 10 பேர் போனால் அவர்களுக்கு பதவி போகாது. ஆனா எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ சீக்கிரம் எடப்பாடி அதை விட்டு கொடுப்பாரான்னு தெரியவில்லை. நீங்க சொன்ன மாதிரி காலம் பதில் சொல்லட்டும். எடப்பாடி கட்சியினுடைய செயற்குழு உறுப்பினர்களை வைத்து தன் பதவியை தான் நிலைநாட்டி சார், கடந்த திருப்பியும் சொல்றேன், கடந்த 10 ஆண்டுல அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் ரியலி அமேசிங். அது அவர் ஆட்சி பிடிக்கட்டும், ஆட்சி பிடிக்காம போட்டும், அதெல்லாம் 2வது விஷயம். இவங்க 10 தோல்வியை கண்டவர்னெல்லாம் விமர்சனங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் கடந்து ஆஸ் அ லீடர் ஹி ஹஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு வெரி நைஸ்லி. உங்களுடைய வாதப்படியே வருகிறேன். கடந்த 5 ஆண்டுகளில் ஸ்டாலினை பத்தி அப்படித்தான் சொன்னார்கள். மிகச்சிறந்த தலைவர், ராஜதந்திரம் மிக்கவர், பல கட்சிகளையும் ஒன்றிணைத்து அணைத்துக் இல்ல, நம்ம கொள்ளக்கூடியவர். ஸ்டாலின் ஏன் தோத்தாருன்றது நம்ம அது தனி டாபிக், நம்ம தனியா பேசுவோம் நம்ம. ஆனா இஸ் a வெரி குட் அட்மினிஸ்ட்ரேட்டர், அதெல்லாம் நம்ம மாற்றுறது இல்லை. சொல்லுங்க. ஸ்டாலினுக்கு இருந்த கதி என்ன, நிலை என்ன? அவரும் தோல்வியை சந்தித்தார். அவரை விட்டு வெற்றி தோல்வி என்பது, தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இல்லன்னா அரசியல்ல நம்ம இருக்க முடியாது. நான் சொல்வது திமுக சந்திக்காத தோல்வியே இல்லை. 23 சீட்டுகள் வந்திருக்காங்க. ஓகே, நீங்க சொல்வது ஏற்றுக்கொள்கிறேன். நான் சொல்வது எம்எல்ஏக்கள் ஸ்பிளிட் ஆவதை பத்தி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். 52 தொகுதிகள் இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணி, அதில் பாமக முக்கிய ரோல் வகிக்கிறது. 4 உறுப்பினர்கள் உள்ளார்கள். தினகரனுக்கு ஒரு எம்எல்ஏ இருக்கிறார். மீதி சில கூட்டணி கட்சிகள் இருக்கின்றன. இது போக உள்ள அதிமுக தனிப்பட்ட கட்சி, அதில் 36 பேர் ஒரு பகுதியாக திரண்டு விட்டார்கள். தனியாக கூடி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தனியாக பேசிக் கொண்டு இருப்பது எடப்பாடிக்கு நன்மை செய்யவா, எடப்பாடிக்கு சேவை செய்யவா, இல்ல தனியாக ஒதுக்கி செல்லவா? கண்டிப்பாக நன்மை செய்யறதுக்கு அல்ல. நன்மை இல்ல, கண்டிப்பாக எடப்பாடிக்கு நன்மை செய்வதற்கு அல்ல. அது ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். ஆனால் அதிலிருந்து எப்படி மீண்டு எழுந்து வருவார் என்பதுதான் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கும். எழுந்து வரக்கூடிய பொறுப்பு அவரே சார்ந்தது. அவரிடம் அதுக்குதான் அவர் அந்த லீடரா இருந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனார்ன்றதை நான் சொன்னேன். என் பார்வையில் அவர் சரியாக அந்த லீடர்ஷிப்பை அவர் நடைமுறை கொண்டு வரவில்லை என்றுதான் நான் கருதுகிறேன். செங்கோட்டையனே விட்டுறக்கூடாதுன்றீங்க. ஆமா, கட்சியை கைவசப்படுத்தினார், கட்சியை தன் கட்டுக்குள் கொண்டு வந்தார், செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களை வைத்து ஏகோபித்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதுவரை சரி. ஆனால் கட்சியினுடைய எம்எல்ஏ கேண்டிடேட்களை, வேட்பாளர்களை தேர்வு செய்வதில் அவர் கோட்டை விட்டு விட்டார். ஒரு சார்பாக ஒரு குழுவாக இயங்கக்கூடியவர்களை, ஒரு மாவட்ட வாரியங்களில் மாவட்ட வாரியாக செல்வாக்கு உள்ளவர்களை, செல்வாக்குள்ள ஒரு தலைவரின் பின்னால் அவர் சொல் பேச்சை கேட்டு தேர்ந்தெடுத்து விட்டார். அவர்கள் அணியா திறந்து விட்டார்கள். இதை காலம் பார்க்கும். நீங்களும் பார்ப்பீர்கள், நானும் பார்ப்பேன். கண்டிப்பாக நம்ம பேசுவோம்.
சார் இப்போ திருப்பியும் வந்து நம்ம தொடக்கத்துக்கே வருவோம். இப்ப திருமா வந்து நிபந்தனையற்ற ஆதரவு குடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது வந்து அரசியல் ரீதியாக பார்த்தா, திருமாவுக்கு வந்து சாதகமாக இருக்குமா? இல்ல பாதகமாக இருக்குமா? விசிகா கட்சிக்கும், திருமாவுக்கும். ஃபர்ஸ்ட் திருமாவுக்கு சொல்லுங்க. அப்புறமா கட்சிக்கு சொல்லுங்க. இது சிறிது பாதகமாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் ஆதிக்க தலைமை அதிகாரத்தை கொள்வதற்கு விஜய் அதை விட்டுக் கொடுக்க மாட்டார். திருமாவளவன் அதே போல தனக்கு அதிகாரமும் உரிய மரியாதையும் வேண்டும் என்று எதிர்பார்ப்பார். எப்பொழுதுமே தன்னை துதிபாடிக் கொண்டிருக்கக்கூடியவர்களைத்தான் அரசியல் தலைவர்கள் விரும்புவார்கள். அதில் விஜயும் ஒருவர். திருமாவுக்கு துதிபாடும் பழக்கம் கிடையாது. ஆகவே அவங்களுக்குள் உரசல் ஏற்படுவது மிக சீக்கிரமாக ஏற்படும், மிக எளிதாகவும் ஏற்பட்டுவிடும். இது எனது பார்வை. ஓகே. அப்பொழுது அவர் கட்சிக்கு சார்? விலகுவார். கட்சிக்கு? கட்சிக்கு பாதகம் தான். ஏன்னா கட்சிகளுடைய பெரும்பாலான தொண்டர்களை தாவேகா வந்து தன் பக்கம் கொண்டு வந்து விட்டது. இவருக்கு ஓகே. பெருவாரியான ஓட்டுகள், இவருக்கு இருக்கக்கூடிய வாக்குகளை தாவேகா தனக்காக வாக்காக ஏற்றுக்கொண்டு விட்டது, எடுத்துக்கொண்டு விட்டது. ஓகே. இது அவருக்கு ஏற்கனவே ஒரு பின்னடைவு தான். இப்பொழுது ம், ம். அவர்களுடைய இவர் கூட்டு அமைத்துக் கொண்டால் வருங்காலத்தில் இருக்கக்கூடிய வாக்குகளும் தவாகாவுக்கு போய்விடும். இவர் வாக்கு குறைந்த கட்சி தலைவராக மாறிவிடுவார். எனக்கு வந்து திரும்ப அவ்வளோ சீக்கிரம் அதாவது உரசல் ஏற்படுத்தி விடுவார்ன்னு எனக்கு படல. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்லணும் திருமாவுக்கு. ஏன்னா திருமா வந்து துணை முதல்வர் ஆகிற பட்சத்தில் அவங்க கண்டிப்பா அந்த கோரிக்கையை வச்சிருப்பாங்க. ஆனா மினிஸ்டர் போஸ்ட் கண்டிப்பா கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது இட் இஸ் அ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் திருமா. ஸோ அதை வந்து அவர் கரெக்டாக பயன்படுத்திப்பாருன்றதான் என்னுடைய கருத்து. பட் எனிவே நம்ம மாறுபட்டு நிற்கிறோம் சார். போக போக வந்து பார்த்தீங்கன்னா, திருமாவுக்கு வந்து துணை முதல்வர் பதவி கிடைத்திட்டா, அவரும் அந்த 5 வருஷத்த கடக்கணும்னு தான் நினைப்பாரே தவிர, உரசல் எல்லாம் கொஞ்சம் கடந்து போயிருமோன்னு என்னுடைய இதா இருக்கு. இல்ல, துணை முதல்வர் பதவி கிடைத்தால் 5 வருடத்தையும் அவர் கடக்க வேண்டும், கடந்து விட வேண்டும் என்று நினைப்பார். ம். ஆனால் ஒரு முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கொண்ட பின்பு தன் சொந்த தொகுதியவே கவனிக்க முடியாமல் போய்விட்டது திமுகவுக்கு. இல்ல அது ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான் நான் சொல்றேன். அதான் அத வந்து நான் தனியா அத பத்தி பேசுவோம். ஓகே. அதே உங்க கருத்த சொல்லுங்க. அதே போல ஏற்படும். இந்த கட்சிகள் வந்து ஓகே. சிதைவை சந்திக்க நேரிடும் என்பது என்னுடைய கருத்து. சரி சார். இந்த மாதிரி ஒரு அரசியல் பரபரப்புக்கு இடையில் எங்களுடன் வந்து உங்கள் கருத்தை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. விஜய் அவர்கள் முதல்வராகட்டும். நாட்டுக்கு நல்லதை செய்யட்டும். நன்றி. வணக்கம். வாழ்த்துவோம், வாழ்த்துவோம். நேயர்களுக்கும் வணக்கம். நன்றி.